பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்க்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? நித்திய ஜீவன். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாள். அதாவது தேவன் இயேசுப்பா விசுவாசிக்கணும். விசுவாசத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்கள் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது விசுவாசம் இல்லாம ஆண்டு கூட பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். எப்போதுமே நம்ம விசுவாசத்தை தான் ஒரு படி நம்ம முன்னேறி செல்ல முடியும் ஆவிக்கிற வாழ்க்கையில. ஸோ இயேசுப்பா இருக்கிறார். அவர் எனக்காக பிறந்தார், என் பாவத்தை சுமந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், எனக்காக திரும்பி மீண்டும் வரப்போறார், என்னை கூட்டிக் கொண்டு நித்திய ஜீவனை பிரவேசிக்க வைப்பான்னு சொல்லி அவர் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறான்றோம். அவரை தேடணும், அதிகாலம் அவரை தேடும்போது கண்டடையணும்னு சொல்லலாம். ஸோ அவர் எனக்கு வெளிப்படுவான்னு சொன்னா அதுலேயும் விசுவாசிக்கும் போது நம்ம ஆண்டவர் கண்டடைய முடியும். அடுத்தது ஆண்டவர் இதுல சொல்றாரு, குமாரனை விசுவாசிக்கணும்னா அவனை கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்க அப்படின்னு சொல்லி அந்த நித்திய ஜீவனை அடையும் படிக்கணும்னு சொல்லி இது 2 விஷயம் ஆண்டவர் குறிப்பிடுறாரு. 15வது வசனம் பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனை விசுவாசிக்கணும் எவனும் அவன் கெட்டு போகாமல் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனை அடையும்படி அவனும் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் இயேசுப்பா உயர்த்தினார். அதாவது அது 14வது வசனத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த உயர்த்தப்பட வேண்டும்கான அர்த்தம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட்டார். அதாவது எப்படி மோசையை கொண்டு ஆண்டவர் சர்ப்பத்தை நிச்சாரு. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மூலியமா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிபட்டு மரித்து போனாங்களே, அது திருப்பி சுகம் பெற்றுக்கொள்ளுக்காங்க. அதே வெண்கல சர்ப்பமா உருவாக்கி உயரத்துல வனாந்தரம் உயரத்துல வைக்குமா அந்த சர்ப்பத்தை பார்த்தாங்க. எல்லாமே சுகம் பெற்றாங்க. அதே போல நம்ம இயேசுப்பா சிலுவையில அந்த கல்வாரி மரத்தை உயரமா நாட்டப்பட்டார், சிலுவையில தொங்கப்பட்டார். ஸோ அவரை நோக்கி பாக்குறவங்களுக்கு சுகம் இருக்கு, விடுதலை இருக்கு, எல்லாமே இருக்கு, நித்திய ஜீவனே இருக்கு. ஸோ அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுலயே 16வது வசனம் பாத்தீங்கன்னா அதே திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தால் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தான்னு சொல்லி இந்த வசனத்துல இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளவாய் அவர் தந்தருள்னார்ல இந்த பூமிக்கு. அதுல 17வது வசனம் பாத்தீங்கன்னா தெரியும், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினார். அதாவது பிதா குமாரன் பூமிக்கு நியாயத்திற்கு அந்த அக்கனைக்குள்ளாக தீர்க்கத்துக்கு முதலாக அனுப்பாம அவர் மூலியமா இந்த பூமிக்கு இந்த ரட்சிப்பு வரணும், இந்த மக்கள் அறிந்து கொள்ளணும், ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணணும், அந்த ரட்சிப்பு வேணும்ன்றதுக்காக தான் இந்த பிதா குமாரன் பூமிக்கு தந்தருளினார். அதே அடுத்து இந்த அக்கனைக்குள் தீர்க்கப்படாம அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18, 19 வருஷம்லாம் பார்க்கலாம் தெரியும். விசுவாசிக்கிறவன் அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அதே விசுவாசம் இல்லாதவன் அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அது எதனாலனா அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளே விரும்புகிற ஜனமா அங்க இருக்கிறதுனால அவங்க அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்க. ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம வெளிச்சத்துல நடக்கணும். அப்போ நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா ஆவியான அனுதினமும் நமக்கு கண்டித்து உணர்த்துவ பாவங்களை கண்டித்து உணர்த்தி நம்மள சுத்திகரிச்சுட்டு இருப்பார். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளா இருக்கும். ஸோ இருள நடக்கிற பிள்ளைங்களுக்கு பாவனே என்னன்னு தெரியாது, அவங்க அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. ஸோ அடுத்தது இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். ஸோ பிதா இயேசுப்பா இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மறிக்கணும், சிலுவையில் அதுவும் மறிக்கணும். மக்கள் எவ்வளவு பரியாசம் பண்ணாங்க, உமிழ்ந்து துப்புவாங்க, காயப்படுத்த பேசுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அடிக்கப்பட்ட ஆனா இழுத்து கொண்டு போவாங்க, தூஷணமான வார்த்தையினால பேசுவாங்க, கிண்டல் கீழினால பேசுவாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் என் பையனுக்கு செய்வாங்க. ஆனாலும் என் பையன் இந்த பூமியை நான் பிதா குமாரன் பட்சதா 3 பேருமே ஒவ்வாறா இருக்காரு. அவங்க எல்லாருமே இந்த பூமியை அவ்வளோ நேசிச்சு இயேசுப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவர் இந்த சிலுவையின்
மரணத்தை வந்து சுமக்கணும், செஞ்சு முடிக்கணும். அது மூலியமா ரட்சிப்பு இந்த பூமிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் வந்து பூமியக்கு வந்து இசப்பாவா அனுப்பிச்சு அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்புன்றதை காமிச்சார். சிலுவையில இந்த உயரம் ஆழம் அகலம் தூரம் எவ்வளோ அவரோட அன்பு அவ்வளோ ஆழக்க இருக்கு அப்படின்னு சொல்லி தம்மை வந்து இந்த சிலுவையில வந்து காண்பிச்சார். எவ்வளோ காயப்படுத்தாம எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் பிதாவே உங்களுக்கு மன்னியும் சொன்ன அந்த மன்னிப்பை, அந்த மீட்பை, ரட்சிப்பை நமக்கு தந்து அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துற அன்கண்டிஷனல் லவ் ஏசப்பா வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. நித்திய ஜீவனுக்குள்ள வந்து பிரவேசிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். அவர் உயர்த்தப்பட்டார்ல, ஸோ அவரை நோக்கி பார்த்து நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கப்ப நம்ம வந்து வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளா இருப்போம், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். ஸோ அந்த வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளா என்றென்றைக்குமே இருக்க, அந்த நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிற பிள்ளையா நம்ம இருக்க ஏசப்பாயிட்ட கிருபை கேட்டு அனுதினமும் பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைகளா காணப்படுவோம். ஆமீன்.